चाहते हो क्या? जोर से बोलो, चाहते हो क्या? जरा भी गलती हुई तीर और कमल छाप के अलावे कहीं गए तो भेष बदलकर, चेहरा बदलकर, कपड़े बदलकर जंगल राज आने वाला है. வணக்கம். பீகார் தேர்தலுக்கான கடைசி பிரச்சார நாள் நேற்று முடிந்து விட்டது. ஆனால் பிஜேபி, அமித்ஷா, நரேந்திர மோடி ஒரு முறை கூட நிதிஷ்குமார் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர் என்று எங்கும் எடுத்து வைக்கவில்லை. அப்போ பீகாரின் ஒற்றை சீஃப் மினிஸ்டர் ஃபேஸ் தேஜஸ்வி யாதவ். ஆனால் தேஜஸ்வி யாதவுக்கு எதிரே இருக்கக்கூடிய சேலஞ்ச் இன்னொரு முகம், 30,000 கோடி ரூபாய். தேஜஸ்வி யாதவ் 30,000 கோடி ரூபாயுடன் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார். பிஜேபி தேர்தலுக்கு முன்பு, தேர்தலுக்கு பின்பு இந்த 30,000 கோடி ரூபாயை கொடுக்க போவதாக கூறியிருக்கிறார்கள். பெண்களுடைய அக்கவுண்டிற்கு 10,000 ரூபாயை கொடுத்து எப்படியெல்லாம் பிஜேபி பீகார் பெண்களுடைய ஓட்டை விலை கொடுத்து வாங்கினார்களோ, இதற்கு மேலும் பீகார் மக்கள் எதிர்கட்சிகளுக்கு ஓட்டு போடுவார்களா என்கிற அந்த கேள்வியும் வருகிறது. ஆனால் அதை சேலஞ்ச் செய்து தேஜஸ்வி யாதவ் அன்எம்ப்ளாய்மெண்ட், எல்டர்லி விமன், இந்த அனைத்து நபர்களுக்கு எதிராக அவர் எடுத்து வைக்கக்கூடிய கேள்விகள், வேலை வாய்ப்பு, உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுப்பேன் என்கிற அந்த சவால். 37 வயதான தேஜஸ்வி யாதவ் ஒரு பிரில்லியன்ட் லீடராக வெளிவந்து கொண்டிருக்கிறார். ஆனால் பிஜேபி தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிய நாள்ல இருந்தே அங்களுடைய மக்களை பிரைப், லஞ்சம் கொடுக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இந்த ஒட்டுமொத்த தொகை 30,000 கோடி ரூபாய். 30,000 கோடி ரூபாய் பீகார் போன்ற ஏழை மாநிலத்திற்கு எவ்வளவு பெரிய தொகை என்று நீங்க சிந்திக்க வேண்டும். இந்த அனைத்துமே மிகவும் ஆழமாக இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள். ஆனால் அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த சேனலை மிகப்பெரிய அளவில் கடந்த 25-30 நாட்களாக முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதனால் எங்களுக்கு பெரிய அளவில் பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எங்களால் இந்த சேனலை இன்னும் எத்தனை நாட்களுக்கு நடத்த முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களோட உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள். ஒன்று, இந்த விஷயத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம் உட்பட எது வேணாலும் நீங்கள் எழுதலாம். இதை தாண்டி இந்த வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். பொருளாதார ரீதியாக எங்களை உதவ நினைக்கக்கூடிய நபர்கள் அருகே இருக்கக்கூடிய யூபிஐ ஐடியை ஸ்கேன் செய்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். பீகாருடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்ல இருந்து கிட்டத்தட்ட 40% இந்த 30,000 கோடி ரூபாய் மக்களுடைய நலத்திட்டங்களுக்கு போகவில்லை. பிஜேபி என்டிஏ ஓட்டை வாங்குவதற்காக லஞ்சம் கொடுத்த பணம் தான் இந்த 30,000 கோடி ரூபாய். मेरे जिगर के टुकड़े जैसे युवा मित्रों, आप सभी को राम राम. 30,000 கோடி ரூபாயை கொடுத்த பின்பு கூட நரேந்திர மோடி, அமித்ஷாவுடைய மேடைகள் இருந்து எந்த விதமான வார்த்தைகள், வந்தேரிகள் பீகார் மக்களின் வேலை வாய்ப்புகளை பறித்து வருகிறார்கள். ஒரு மிகப்பெரிய கேம்பலை பிஜேபி எடுத்து வைத்திருக்கிறது. நிதிஷ்குமாருடைய பெயர் எடுக்காமல் எந்த அளவில் பிஜேபிக்கு லாபம் கிடைக்கும் அல்ல நஷ்டம் கிடைக்குமா, அல்ல இந்த லாபம் அனைத்துமே தேஜஸ்வி யாதவ் பக்கம் திரும்பி விடுமா என்கிற அந்த கேள்வி. தேஜஸ்வி யாதவோ 17, 18, 19 ரேலிக்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார். தன்னுடைய ரேலிகளுடைய அந்த மேடை பேச்சுகளை சுருக்கி விட்டார். ஆனால் அத்தனை இடங்களுக்கு சென்று வருகிறார் தேஜஸ்வி யாதவ். और एक 37 साल के नौजवान को मोदी जी रोकने के लिए हेलीकॉप्टर के पीछे 30 हेलीकॉप्टर छोड़े, पूरी ताकत लगाई है. एक 37 साल के नौजवान को रोकने के लिए पूरा भारत सरकार, उनके केंद्र मंत्री, पूरा बिहार सरकार और उनके सभी मंत्री, प्रशासन के भ्रष्ट अधिकारी, सीबीआई, ईडी, इनकम टैक्स, चुनाव आयोग, मोदी मीडिया, पूंजीपति, सब लोग लगा है केवल एक 37 साल के नौजवान को रोकने के लिए. தேஜஸ்வி யாதவ் கூறிய இந்த வார்த்தை என்ன? பக்கத்துல நீங்க அப்படியே தமிழ்ல நாங்க டிரான்ஸ்லேட் போட்டு காட்டியிருக்கிறோம். ப்ளீஸ் கோ அண்ட் ரீட் இட். 37 வயதான தேஜஸ்வி யாதவ்
அவர் எங்கெல்லாம் போறார்களோ அதற்கு பின்னாடி 30 ஹெலிகாப்டர், பிஜேபியுடைய ஹெலிகாப்டர் பறந்து சென்று அவருடைய பிரச்சாரத்தை உடைக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். ஆனால் அதே இடத்தில் கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து கூட்ட முடியாத அந்த கூட்டம் தேஜஸ்வி யாதவுடைய கூட்டங்களுக்கு அந்த மேடை பேச்சுகள் அவரை கேட்பதற்காக திரண்டு வருகிறது. இதிலிருந்தே புரிகிறது எந்த அளவில் பீகார் மக்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி ஓட்டுகளை போட்டு வருகிறார்கள். ஆனால் அந்த பக்கம் தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடியுடைய ஓட்டுகளை திருடக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். அங்கங்கே சிசிடிவி கேமரா ஆஃப் ஆகிறது. விவிபேட்டுடைய ஸ்லிப்கள் குப்பை தொட்டிகளில் கண்டெடுப்பதாக அதை நீங்கள் பார்க்கிறீர்கள். போன்ற ஏராளமான விஷயங்கள் பீகாரில் நடக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் அமித்ஷா பிஜேபி கவர்மெண்ட், என்டிஏ கவர்மெண்ட் என்று தான் கூறுகிறார் ஒழிய அவர் எதுவுமே வேறு எங்கேயுமே பேசவில்லை. பீகார் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி எங்களுக்கு நீங்க ஓட்டு போடவில்லை என்றால், என்டிஏவிற்கு ஓட்டு போடவில்லை என்றால் ஜங்கல் ராஜ் வந்துவிடும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இங்கேயும் ஹிந்து முஸ்லிம், இங்கேயும் அந்த ஹிந்துக்களுடைய ஓட்டுக்கள். அதற்காக தான் இந்த அளவில் இவர் போராடி வருகிறார். அப்போ 30,000 கோடி ரூபாய் எதற்காக கொடுத்தீர்கள்? கடந்த 2005ஆம் ஆண்டிலிருந்து இந்த மாநிலத்திற்கு நீங்க என்ன செய்தீர்கள்? 2014ஆம் ஆண்டிலிருந்து நரேந்திர மோடியின் அரசாங்கம் இருக்கு, 2005ஆம் ஆண்டிலிருந்து நிதிஷ்குமாருடைய அரசாங்கம் இருக்கு. ஆனால் ஓட்டு வாங்குவதற்கு 30,000 கோடி ரூபாயை நீங்க கொடுக்கிறீர்கள். फिर से एनडीए सरकार बनाओगे तो मेरे साथ दोनों हाथ उठाइए, जरा उठाइए दोनों हाथ, विजय के संकल्प की मुट्ठी भींचे और प्रचंड आवाज से बोलिए जय श्री राम, जय जय श्री राम. இந்த இடத்தில் ஜேடியுடைய பி டீமாக இருந்த பிஜேபி இப்போ ஏ டீமாக முயற்சி கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் ஜேடியு நிதிஷ்குமாரோடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி தன்னுடைய இடத்தை இழந்து விடுமா? எப்படி சிவசேனா, என்சிபி பிஜேபியுடன் கைகோர்த்ததற்கு பின்பு எப்படி அவர்கள் தன்னுடைய அடையாளத்தை இழந்தார்களோ அதே முறையில் ஜேடியுவும் இழக்கப் போகிறதா? இன்னும் வருங்காலத்தில் தமிழ்நாட்டிலும் ஒரு கட்சி இதே பிஜேபியுடன் கை கொடுத்து நிற்கிறது, ஏடிஎம்கே. அவர்களுடைய எதிர்காலம் என்னவென்று அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடி 143 தொகுதிகளில் போட்டிட்டு வருகிறார்கள். ரோத்தாஸ், தாரா, ராம்கர், கைமூர் தேஜஸ்வி யாதவுடைய இந்த கடைசி ரேலிக்கள். 2020ஆம் ஆண்டு ஆர்ஜேடி 75 சீட்டுகளை வெற்றி பெற்று பீகாரின் ஒரு மிக பெரிய கட்சியாக வெளிவந்தது. ஆனால் அந்த இடத்தில் பல்டூ சாச்சா நிதிஷ்குமார் யார் பக்கம் நிற்கிறாரோ, எனக்கு நீங்கள் சீஃப் மினிஸ்டர் பதவியை கொடுத்தீர்கள்னா உங்கள் பக்கம், அதே போன்று அவர் அங்கே சீஃப் மினிஸ்டராக பதவியேற்றார். 2.5 ஆண்டுகளுக்கு பின்பு பல்டூ சாச்சா இந்த பக்கம் திரும்பினார். பிஜேபியுடன் கை கோர்த்து அடுத்த கட்சி. இதுதான் பல்டூ சாச்சாவுடைய வேலை. தேஜஸ்வி யாதவ் 18-19 இடங்களுக்கு போய் வருவதற்காக 2 ஹெலிகாப்டரை பேக்கப்பாக எடுத்து வைத்திருக்கிறார். ஒரு நாளில் 7-8 இடங்களுக்கு தான் ஒரு ஹெலிகாப்டர் பறந்து செல்ல முடியும். அதனால் 2 ஹெலிகாப்டர்கள். பரன்பூர், கத்திஹார் தேஜஸ்வியை இந்த அளவில் வெல்கம் செய்தார்கள். அந்த காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த காட்சிகளை கோதி மீடியா எடுத்து காட்டவில்லை. தேஜஸ்வி யாதவ் வரும்போது மொபைல் போன்ல இருக்கக்கூடிய இந்த டார்ச் லைட்டை வைத்து அவரை வரவேற்றார்கள். இது பீகாரில் வரக்கூடிய மாற்றத்திற்கான காட்சி. எத்தனை கோதி மீடியா இந்த காட்சி எடுத்து காட்டியது எனக்கு தெரியவில்லை, நீங்களே பாருங்கள். தேஜஸ்வி யாதவுடைய ராலி சப்பால், கிஷன்கஞ்ச், கத்திஹார், அராரி இதில் நடந்து முடிந்ததற்கு பின்பு அவருடைய ஹெலிகாப்டர் ஏதோ கோளாறால் பறக்க முடியவில்லை. அதனால் பை ரோட், பை கார் இந்த இடத்திற்கு வந்து எந்த அளவில் அவர் பேசினார், எந்த அளவில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவருக்காக பாராட்டுக்களை தெரிவித்தார்கள், கரகோஷங்களை வெளிவிட்டார்கள், நீங்களே கேளுங்க. आने में देरी हो गई, इसके लिए हम आप लोगों से माफी चाहते हैं. आप सबको बता दें कि आज हमारा 18 रैली है, इसके बाद भी कटिहार और पूर्णिया में है. बस हो गया, शुक्रिया. ज्यादा समय नहीं है, लेकिन हम
इशरत परवीन जी के लिए आप सब लोगों से वोट मांगना है कि एक एक वोट लालटेन पर बटन दबा करके इशरत परवीन जी को जिताने का काम कीजिए। हमारे हेलीकॉप्टर में तकनीकी खराबी आ गई थी। कदवा में हमारा जनसभा के बाद हम कदवा से बाई रोड आए। हमको आप लोगों का आशीर्वाद चाहिए था। हेलीकॉप्टर को तो हमने ट्रैक्टर बना दिया है। एक हमारे हेलीकॉप्टर के पीछे भाजपा का 30 हेलीकॉप्टर दौड़ रहा है। தேஜஸ்வி யாதவுடைய போட்டி பிஜேபி ஜேடியுடன் மற்றும் கிடையாது, ஆனால் 30,000 கோடி ரூபாயுடன் இருக்கிறது. ஜேடியு அண்ட் பிஜேபி கொடுக்கக்கூடிய இந்த 30,000 கோடி ரூபாய் எந்த அளவில் இருக்கிறதுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, ஈவன் தேஜஸ்வி யாதவ் அனௌன்ஸ்ட், நான் வரக்கூடிய 14ஆம் தேதி ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் அன்று 30,000 ரூபாயை ஒவ்வொரு நபருடைய அக்கௌண்ட்டிலும் போட்டு விடுவேன். அப்போ ஜேடியு பிஜேபி போனால் கூட வரக்கூடிய ஆர்ஜேடி அனைத்து நபர்களுமே அனைத்து அரசியல் கட்சிகளுமே பண பட்டுவாராவை வைத்து தான் இந்த தேர்தலை வெற்றி பெறுகிறார்களா? எதற்காக? எந்த விதமான தடங்களும் எந்த விதமான கேள்வியும் ஞானேஷ்குமாரின் டீம் கேட்கவில்லை. காரணம், இங்கே கேட்டால் அங்கேயும் கேட்க வேண்டும். நேற்று தேஜஸ்வி யாதவுடைய 19 ரேலிகள் நடந்தது. அவர் என்ன பேசுகிறார் அதையும் நீங்க கேளுங்கள். कल तो 19 रैली हम किए अकेले, गला थोड़ा बैठ गया है, लेकिन अपने मालिकों के बीच सासाराम आकर के आप लोगों ने जो आशीर्वाद दिया है, जो ताकत दी है, निश्चित तौर पे ये सरकार को हम लोग उखाड़ देंगे. ஏராளமான அனாலிசிஸ்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதாவது இது ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது, ப்ரோ இன்கம்பன்சி. ப்ரோ இன்கம்பன்சி என்றால் அரசாங்கத்திற்கு சாதகமாக மக்கள் இருக்கிறார்கள். எப்படி? அந்த சாதகமாக இருப்பதற்காக இவர்கள் செலவழித்த பணம் 30,000 கோடி ரூபாய். 10,000 ரூபாய் ஒவ்வொரு பெண்ணுடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டால் அது ஆன்டி இன்கம்பன்சியாக இருக்குமா? எந்த அளவில் இந்த சேலஞ்ச் இருக்குதுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, தேஜஸ்வி யாதவ் உடைய கூட்டங்களில் தேஜஸ்வி யாதவுடைய ப்ராமிசஸ்கள் என்ன? நான் வந்தா கேஸ் 500 ரூபாய்க்கு கொடுத்து விடுவேன், 30,000 ரூபாயை 14ஆம் தேதி நான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுவேன், மக்கர் சங்கராந்தி என்று மாய் பெஹன் மான் யோஜனா என்கிற பெயர்ல 1500 ரூபாய் பென்ஷனர்களுக்கு உயர்த்தி விடுவேன், எலக்ட்ரிசிட்டி விவசாயிகளுடைய எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் இலவசமாக்கி விடுவேன் என்கிற ஏராளமான திட்டங்கள். அப்போ இப்படித்தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நடக்குமா என்கிற அந்த கேள்வியும் கேட்கப்பட வேண்டுமா இல்லையா? இன்னொரு பக்கம் அமித்ஷா 2014ஆம் ஆண்டிலிருந்து அரசாங்கத்தில் இருக்கிறீர்கள். ஏராளமான முறை நரேந்திர மோடி பீகாருக்கு சொல்லும் போது எவ்வளவு ரூபாய் வேணும் எல்லாம் கேட்கிறார். ஆனால் என்ன செய்தீர்கள்? எந்த விதமான டெவலப்மெண்ட் நீங்க செய்தீர்கள்? கடைசியில் நீங்க பார்த்தீர்கள்னா அமித்ஷா வந்தேரிகள் குஸ்பேட்டியா என்கிற விஷயத்தை வைத்து ஒட்டுமொத்த தேர்தலில் அவருக்கு பேசுவதற்கே வார்த்தைகள் கிடையாது. அதனால் குஸ்பேட்டியா. நீங்க ஹோம் மினிஸ்டராக இருக்கிறீர்கள். 2005ஆம் ஆண்டிலிருந்து நிதிஷ்குமார் இருக்கிறார். அப்போ உங்க 2 பேருக்குமே தெரியாமல் நேபாளில இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து, மயான்மார்ல இருந்து, இல்ல வெளிநாடுகளில் இருந்து பீகாருக்கு வந்து விட்டார்களா? இல்ல பீகார்ல இருக்கக்கூடிய மக்கள் மற்ற மாநிலங்களுக்கு வேலை தேடி செல்கிறார்களா? பீகார்ல எந்த விதமான வேலை வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி இருக்கிறீர்கள்? இந்த கேள்விக்கான பதில் கிடையாது. ஆனால் அவருடைய ஆக்ரோஷத்தை பாருங்கள், நீங்களே கேளுங்கள். लालू प्रसाद यादव और राहुल बाबा दोनों कान खोलकर सुन ले, हम घुसपैठिए को डिटेक्ट करेंगे, मतदाता सूची से डिलीट करेंगे और उनको डिपोर्ट करेंगे. अपने देश वापिस जाना पड़ेगा. इस सीमांचल की भूमि पर घुसपैठियों की कोई जगह नहीं रहने वाली है. இவர் டார்கெட் செய்தது என்ன? ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவ் ஓட் அதிகார் யாத்ரா என்று ஒட்டுமொத்த பீகாரில் நடத்தினார்கள். அதை அப்படியே மாற்றிவிட்டு ஓட் சோரிக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேச முடியாத அமித்ஷா அவர் பேசிய வார்த்தை சேவ் குஸ்பேட்டியா யாத்ரா. வந்தேரிகளை காப்பாற்றுவதற்கான யாத்திரையை இந்த 2 நபர்களுமே நடத்தியதாக அவர் கூறியிருக்கிறார். ஆகஸ்ட் 7ஆம் தேதி ராகுல் காந்தியுடைய
முதல் பிரஸ் மீட் ஓட்டோரியை பற்றி, அதற்கு பின்பு அவர் நடத்திய இந்த ஓட் அதிகார் யாத்திரா, அங்க திரண்ட மக்கள் அனைத்துமே பார்த்து பிஜேபி பதறியது. அதற்கு பின்பு என்ன, வந்தேரிகள் என்கிற குஸ்பேட்டியா என்கிற இந்த வார்த்தையை வைத்து நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா 2 பேருமே இன்னைக்கு வரை பேசி வருகிறார்கள். தேர்தல் ஆணையம் எத்தனை வந்தேரிகளை நீங்க கண்டுபிடித்தீர்கள், எத்தனை பேர் வந்தார்கள், ஏராளமான முறை அவரிடம் இந்த கேள்வியை கேட்டால் கூட எங்கேயுமே எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை. ஹோம் மினிஸ்டர் நீங்கள் தானே, நீங்களே அந்த பதிலை கொடுக்கலாமா இல்லையா? அதுவும் கிடையாது. அப்போ ராகுல் காந்தியுடன் அந்த பைக்ல சுத்திட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்தேரி என்றால் எப்படி நீங்க அனுமதி கொடுத்தீர்கள்? ஏன் நீங்க கைது செய்யவில்லை? எதற்காக எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை? அனைத்து நபர்களுமே வந்தேரிகள் தானே. मैं सीमांचल वालों की बात जानने आया हूं, मुझे बताओ इस सीमांचल से घुसपैठिए को निकालना चाहिए या नहीं निकालना चाहिए? जोर से बोलो, घुसपैठिए को निकालना चाहिए या नहीं निकालना चाहिए? ये अभी अभी राहुल बाबा और लालू का बेटा घुसपैठिया बचाओ यात्रा लेकर निकले थे। वो चाहते हैं कि सीमांचल घुसपैठियों का गढ़ बने, मगर सीमांचल वालों, मैं कहकर जाता हूं, न केवल सीमांचल, पूरे बिहार से एक एक घुसपैठियों को हम चुन चुन कर निकालने का काम करेंगे. அமித்ஷா இந்த கேள்விகளுக்கு நிச்சயமாக பதில் கொடுக்க வேண்டும். எத்தனை வந்தேரிகளை எஸ்ஐஆர் வழியாக நீங்க கண்டுபிடித்தீர்கள்? எத்தனை வந்தேரிகளை நீங்க வெளிநாடுகளுக்கு அனுப்பினீர்கள் அல்ல சிறையில் அடைத்தீர்கள்? எத்தனை வந்தேரிகள் பீகார்ல இருக்கக்கூடிய மக்களுடைய வேலை வாய்ப்பை பறித்திருக்கிறார்கள்? பீகாருடைய இந்த நிலைக்கான காரணம் வந்தேரிகள் என்றால் நீங்க என்ன செய்தீர்கள்? எந்த வந்தேரி எந்த அரசு உத்தியோகத்தில் இருக்கிறார், எந்த வந்தேரி எந்த பிரைவேட் உத்தியோகத்தில் இருக்கிறார் என்கிற அந்த பட்டியலை நீங்க கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? ஏன் நீங்க கொடுக்கவில்லை? அமித்ஷா எந்த அளவில் ஓட் சோரி என்கிற இந்த விஷயத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களுடைய ஐடென்டிட்டியையே டார்கெட் செய்திருக்கிறார். நீங்க கேளுங்கள். அடுத்த 5 வருடத்தில் சீமாஞ்சல் என்கிற இந்த இடத்தில் பிஜேபி மற்றும் என்டிஏ அரசாங்கம் வந்தேரிகளை அப்ரூவ் செய்து விடுவார்களாம். வந்தேரிகளை குஸ்பேட்டியாக்களை வெளியேற்றி விடுவார்களாம். அப்போ இத்தனை ஆண்டுகளாக என்ன செய்தீர்கள்? 2014ஆம் ஆண்டிலிருந்து என்ன செய்தீர்கள்? 2005ஆம் ஆண்டிலிருந்து நிதிஷ்குமார் என்ன செய்தார்? எந்த விதமான கேள்விக்கும் பதில் கிடையாது. நீங்களே கேளுங்க. भाइयों बहनों, ये घुसपैठिए हमारे युवाओं की नौकरी छीनते हैं, हमारे गरीबों के राशन से हिस्सा लेते हैं और देश को भी असुरक्षित करते हैं. मैं आज सीमांचल के पूर्णिया में पूरण देवी की भूमि पर बनमक्खी में आज कहकर जाता हूं, न केवल घुसपैठियों को निकालेंगे, उनका, अरे सुनो सुनो, उन्होंने जो अतिक्रमण किया है ये भी पूरा जमीन दोस्त कर कर सीमांचल की भूमि को यहां पर जितने भी अवैध धंधे लालू के राज में शुरू हुए और घुसपैठियों ने बढ़ाए हैं, अगले 5 साल में सीमांचल में एक एक अवैध गतिविधि को भारतीय जनता पार्टी और एनडीए की सरकार उखाड़ फेंकेगी, उखाड़ फेंकेगी. ஒரு விஷயத்தை அமித்ஷா தெளிவுபடுத்தியிருக்கிறார். நோ கன்ஃபியூஷன், கன்ஃபியூஷனை கிளப்பி விடாதீர்கள். அதாவது அடுத்த சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் தான் என்கிற இந்த விஷயத்தை அவர் எடுத்து வைக்கவில்லை. ஆனால் ஜங்கல் ராஜை பற்றி பேசுகிறார். வில் அம்பு
சின்னத்திற்கும் பிஜேபியுடைய தாமரை சின்னத்தை தாண்டி நீங்க வேற எந்த சின்னத்திற்கு நீங்க ஓட்டு போட்டால் கூட ஜங்கல் ராஜ் வந்துவிடும். ஜங்கல் ராஜ் லாலு பிரசாத் யாதவுடைய அந்த சாசனத்தை எடுத்து காட்டுவார்கள். அது திரும்பி வந்துவிடும். அதனால் அவர்களுக்கு நீங்க ஓட்டு போடாதீர்கள். நீங்களே கேளுங்க. फिर से जंगल राज चाहते हो क्या? जोर से बोलो, चाहते हो क्या? जरा भी गलती हुई, तीर और कमल छाप के अलावे कहीं गए तो भेष बदलकर, चेहरा बदलकर, कपड़े बदलकर जंगल राज आने वाला है. மீண்டும் உங்களுக்கு அதே ஜங்கல்ராஜ் தான் தேவையா என்கிற அந்த வார்த்தையை கூறி சத்தமாக கூறுங்கள், கரகோஷத்தை வெளிவிடுங்கள். அமித்ஷாவுடைய இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும். 2 லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுப்பதாக கூறினோம், ஆனால் இதுக்கப்புறம் 5 லட்சம் ரூபாய் கொடுக்க போகிறோம். அடுத்த 5 வருடத்தில் 25 சுகர் மில்ஸ்களை நாங்கள் கட்டப் போகிறோம். கடந்த 20 ஆண்டுகளாக எத்தனை சுகர் மில்ஸை கட்டினீர்கள்? ஏன் நீங்க 2 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக இந்த பணத்தை உயர்த்தினீர்கள்? அப்போ பயம் இருக்கு, தோர்த்து போவோம் என்ற அந்த பயம் இருக்கு. அமித்ஷாவை பற்றின இன்னொரு வீடியோ நான் இன்னைக்கு போட்டிருக்கிறேன். எப்படி சீக்ரெட் மீட்டிங்கள் அவருடைய ஹோட்டல்ல நடக்கிறது, பியூரோக்ராட்ஸ்களை கூப்பிட்டு வைத்து எந்த அளவில் இந்த ஒட்டுமொத்த எலெக்ஷனை சூறையாடக்கூடிய வேலையை அமித்ஷா பார்த்து வருகிறார். அதை பற்றியும் நான் போட்டிருக்கிறேன், தயவு செய்து போய் பாருங்கள். இந்த இடத்தில் இவர் டெவலப்மெண்ட்டை செய்திருந்தால் எதற்காக இந்த பட்டியல் எடுத்து காட்டுகிறார்? எவ்வளவு ரூபாய் நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்கிற அந்த கணக்கை அமித்ஷா எடுத்து வைத்திருக்கிறார். என்னது, விடோ பென்ஷன் 400 ரூபாயாக இருந்தது, இப்போ நாங்கள் 1100 ரூபாயாக உயர்த்தி விட்டோம். ஆஷா சிஸ்டர் இந்த திட்டத்தில் முதல்ல 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ 3000 ரூபாயாக நாங்கள் கொடுக்க போகிறோம். மம்தா ஒர்க்கர்ஸுக்கு டபுள் அவருடைய வருமானம். இன்க்ரீஸ் குக்ஸ், அதாவது இந்த பள்ளிக்கூடங்களில் சமைக்கக்கூடிய நபர்கள் 1650 ரூபாயாக இருந்ததை இப்போ 3300 ரூபாயாக உயர்த்தி விட்டோம். அங்கன்வாடி ஒர்க்கர்களுக்கு 7000 ரூபாய் சம்பளமாக இருந்தது, இதை நாங்கள் 9000 ரூபாயாக உயர்த்தி விட்டோம். நிதிஷ்குமார்ஜி இந்த பெண்கள் மொபைல் போன் வாங்குவதற்காக 11000 ரூபாயை கொடுத்திருக்கிறதாம். இதற்கு மேல் 2 லட்சத்தை 5 லட்சமாக உயர்த்தி விடுவோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கள். அப்படி நீங்க சரியாக வேலை பார்த்திருந்தால், பீகார்ல டெவலப்மெண்ட் வந்திருந்தால், எதற்காக அரசாங்கத்துடைய பணத்தை வாரி எரித்து கொண்டிருக்கிறீர்கள்? பிஜேபியுடைய பணம் கிடையாது, அமித்ஷாவுடைய பணம் கிடையாது, நரேந்திர மோடியின் பணம் கிடையாது. இது மக்களுடைய பணம். மக்களுடைய பணத்தை வைத்து யாருடைய ஓட்டை நீங்க வாங்கி வருகிறீர்கள்? இதைத்தான் இவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். பாருங்கள். इतना ही नहीं, अगले 2.5 साल में हर जीविका दीदी के बैंक अकाउंट में 2 लाख रुपया हम डालने का काम करेंगे. 2 लाख. भाइयों बहनों, विधवा पेंशन को हमने बढ़ाकर 400 से बढ़ाकर 1100 किया. जीविका दीदी का मानदेय दुगना किया. आशा बहनों का मानदेय 1000 से बढ़ाकर 3000 किया. ममता कार्यकर्ताओं का प्रसव का फीस डबल किया. रसोइयों का मानदेय 1650 से 3300 किया. आंगनवाड़ी सेविकाओं का मानदेय 7000 से बढ़ाकर 9000 किया. और आंगनवाड़ी सेविकाओं को फोन खरीदने के लिए 11,000 रुपया देने का काम नीतीश कुमार जी ने किया. ये पूरे मिथिलांचल का सम्मान करने का काम एनडीए की सरकार ने किया. கடைசி நாளில் அமித்ஷாவுடைய 3 ரேலிகள் நடந்தது. இந்த 3 ரேலிகளில் அவர் பேசிய விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். பிஜேபி, ஜேடியு 2 கட்சிகளுமே 101 சீட்களில் போட்டியிட்டு வருகிறார்கள். ஜங்கல் ராஜ்க்கு எதிராக, வந்தேரி குஸ்பேட்டியாவுக்கு எதிராக இது போன்ற வார்த்தைகளை மட்டுமே பேசுகிறார்கள் ஒழிய பிஜேபி என்ன செய்தது, எதற்காக பிஜேபிக்கு நீங்கள் ஓட்டு போடணும் என்கிற எந்த விதமான பதிலையும் இவர்கள் கொடுக்கவில்லை. சப்பால், ஜேடியு மற்றும் பிஜேபி 2 பேருக்குமே மிக முக்கியமான இடம்.
ஜேடியு இந்த இடத்துல இருந்து 4 சீட்கள் நிற்கிறது. பிஜேபி வெறும் 1 சீட்டுகளில் மொத்தம் 5 சீட்டுகள் இங்கே இருக்கு. இந்த இடத்தில் கூட எவ்வளோ பணத்தை நாங்கள் கொடுத்துருக்கிறோம், இன்ஃப்ளேட்டர், அதாவது வந்தேரிகள், குஸ்பேட்டியா, இது போன்ற வார்த்தைகளை வைத்து நீங்கள் பிரச்சாரம் செய்யும் போது மக்கள் எந்த விதமாக உங்களை நம்புவார்கள்? நீங்களே பாருங்கள். सुपौल वालों, कमल छाप और तीर छाप पर बटन दबाओ, कोई जंगल राज बिहार में आ नहीं पाएगा, नहीं पाएगा. இந்த பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தியும் கடைசி நாளில் பிரச்சாரம் செய்கிறார். ராகுல் காந்தி கிஷன்கஞ்சிலிருந்து பேசிய போது அவர் என்ன பேசினார்ன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டை உடைக்கக்கூடிய வேலையை பார்க்க போறார்கள். இந்த நாட்டில் கசப்பை, பிரிவினவாதத்தை விதைக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையை பரப்பக்கூடிய பிஜேபி, இந்த கொள்கைக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம். மகாகட்பந்தன் இந்த கொள்கைக்கு எதிராக நிற்கிறது. நான் 4000 கிலோமீட்டர் வரை பாரத் ஜோடோ யாத்ராவில் நடந்தேன். அதற்கான உத்தேசம் அரசியல் கிடையாது. அதற்கான உத்தேசம் நஃப்ரத் கே பாஜார் மே மொஹப்பத் கி துக்கான் லகானா ஹை. வெறுப்பு சந்தையில் அன்பின் கடைகளை திறக்கப் போகிறேன் என்று. ஆனால் நரேந்திர மோடி டீம் வெறும் விஷத்தை மட்டுமே, பிரிவினவாதத்தை மட்டுமே நம்பி இந்த நாட்டை உடைக்கக்கூடிய வேலையை அவர்கள் பார்க்கிறார்கள். ராகுல் காந்தியுடைய இந்த முயற்சி, நான் மீண்டும் இந்த நாட்டில் ஒற்றுமையை எதிர்பார்க்கிறேன். இந்த நாட்டில் நான் பிறந்ததால் என்னுடைய இரத்தத்தில் வெறும் பாசம் மட்டும்தான் இருக்கிறது, ஒற்றுமை மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் நரேந்திர மோடியின் ரத்தத்தில் வெறுப்பு மட்டும்தான் இருக்கிறது, விஷம் மட்டும்தான் இருக்கிறது. அதனால்தான் இவர்கள் பிரிவினவாதத்தை பற்றி பேசுகிறார்கள், விஷத்தை பற்றி பேசுகிறார்கள். ராகுல் காந்தியுடைய இந்த வார்த்தை கடைசியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரே ஒரு நாள், அதாவது நாளைக்கு மட்டும்தான் இவர்கள் ஓட்டு போட போகிறார்கள். 14ஆம் தேதி பீகாருடைய முடிவுகள் வெளிவந்துவிடும். மக்கள் 30,000 ரூபாயை வாங்கி விலை போய்விட்டார்களா, அல்ல குஜராத் லாபிக்கு ஒரு சரியான பாடத்தை பீகார் கற்றுக் கொடுக்குமா, அல்ல ஓட் சோரி என்கிற இந்த விஷயத்தை வைத்து ஞானேஷ்குமார் போன்ற நபர்கள், ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையம் பீகார்ல ஏற்கனவே சதி திட்டத்தை செய்து விட்டார்களா? பொறுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய யூபிஐ வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.